ஒரு ஒரு பூத்தையும் நுணுக்கமா பாருங்க. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் பூத்து பிரிச்சு கொடுங்க. ஒருத்தருக்கு 30 பூத்து 40 பூத்து இரண்டாம் அந்த பூத்தை கொடுங்க. சுற்றுப்பயணம் பண்ண சொல்லுங்க. அந்த பூத்தினுடைய பிரச்சனைகளை எழுதி வைங்க. அடுத்த 100 நாட்கள்ல அந்த பிரச்சனையை களையெடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. அந்த பூத்தினுடைய நம்பிக்கையை பெறுங்க. அந்த பூத்தை இன்னும் வலிமைப்படுத்துங்க. உங்களுடைய நீங்கள் முடித்திருக்கக்கூடிய நேரம் எல்லாம் இரண்டாவது பூத்தை எப்படி நான் முதல் பூத் ஆக்க போறேன் நல்லா புரிஞ்சு. அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய 500 நாட்கள் நீங்கள் யோசிக்க வேண்டியது, என்னுடைய சட்டமன்றம், என்னுடைய மண்டல், என்னுடைய சக்தி கேந்திரம், என்னுடைய மாவட்டத்தில் இரண்டாவது பூத்தை எப்படி ஃபர்ஸ்ட் பண்ண போறேன், செகண்ட் பூத்தை எப்படி ஃபர்ஸ்ட் பண்ண போறேன், ஏன் 100 ஓட்டு குறைஞ்சிருக்கு, இன்னும் 150 ஓட்டுகள் எங்கிருந்து வந்திருக்குன்னு நீங்க பர்சனல் ஓனர்ஷிப் எடுக்க வேண்டிய நேரம். தமிழகத்தில் 3வது வந்த பூத்துக்கள் அது இன்னும் 13,000 இருக்கு. 3வது வந்த பூத்துக்களை நல்லா ஸ்டடி பண்ணணும். ஏன் ஓட்டு குறைஞ்சிருக்கு, ஏன் ஓட்டு வரல, அதை இன்னும் கடுமையாக வேலை செய்யும். இந்த அளவுக்கு நுணுக்கமாக வேலை செய்ய வேண்டிய நேரம். நம்முடைய விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க, அகலமா உழுவுறதை விட ஆழமா உழுதா மட்டும்தான் பயிர் முளைக்கும் என்று. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அகலமாக உழுதிருக்கின்றோம். தமிழகம் முழுவதுமே நம்முடைய ஏற்கலப்பை போயிருக்கு. ஆனா 2026 சட்டமன்றத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆழமாக உழுவ வேண்டிய நேரம். அடுத்த 2 ஆண்டு காலம் உங்களுடைய ஏற்கலப்பை இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும், பூத்தாக செல்ல வேண்டும். முதல் எதற்கு வந்திருக்கோம், அந்த முதல்ல வந்து அப்படியே வச்சு, 2வது வந்திருக்கக்கூடிய பூத்தை முதல்ல கொண்டு வாங்க. 3வது வந்திருக்கக்கூடிய பூத்தை இன்னும் அனலைஸ் பண்ணி ஏன் ஓட்டு குறைஞ்சதுன்னு ஸ்டடி பண்ணி. ஏன்னா நம்ம சங்கல்படுத்து எல்லோரும் எந்திரிச்சு நின்று சிவராஜ் சிங் சௌகான் ஐயா அவர்கள் முன்பு நம்முடைய கையை உயர்த்தி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வருவோம் என்று சபதம் எடுத்தது. ஆனா இந்த சங்கல்பத்தை, இந்த கனவை நனவாக்க வேண்டும் என்றால் இதோடு உழைப்பு வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சிறப்பா சொல்லியிருந்தாங்க, நிறைவேறாத கனவுகள் வெறும் கற்பனையே. ஒரு கனவு நிறைவேறவில்லை என்றால் அந்த கனவினுடைய பெயர் கற்பனை. ஆனா இன்னைக்கு நாம் நம்முடைய கனவு அடுத்த 500 நாட்கள்ல அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்றால் ஆழமாக ஏற்கலப்பையை உழுவ வேண்டிய நேரம் வந்துவிட்டது அன்பு சகோதர சகோதரிகளே. அதனால் பூத்தா போங்க, ஒரு பூத்தா இறங்குங்க, அனலைஸ் பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க. கடைசியாக இன்னொரு விஷயம், மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்க. இன்னைக்கு நான் ஒரு தலைவராக சிவராஜ் சிங் சௌகான் ஐயாவுக்கு அறிமுகப்படுத்தினேன். ஐயா இந்த கட்சியிலிருந்து வந்திருக்காங்க, ஐயா அந்த கட்சியிலிருந்து வந்திருக்காங்க, ஐயா இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க, ஐயா நம்முடைய கட்சியில புதுசா சேர்ந்திருக்காங்கன்னு ஒரு பேரா சொல்லும். இது மாவட்டத்திலும் இது நடக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய கட்சியில ரொம்ப சந்தோஷமான விஷயம், நிறைய சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டே இருக்கின்றாங்க. எல்லா இடத்திலும் இணைகிறாங்க. அவர்களும் உணர வேண்டும், இது பாரதிய ஜனதா கட்சி குடும்பம் என்பதை அவர்கள் முழுமையாக உணர வேண்டும். அது யாருனால செய்ய முடியுங்க? இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் நாம தான் செய்ய முடியும். ஏன்னா இந்த குடும்பத்தில் நாம் இருக்கும், நம்ம ஆல்ரெடி இந்த குடும்பத்தில் இருக்கும். நாம் இந்த கட்சிக்குள் வரும் பொழுது நம்ம யாரோ அரவணைத்து இந்த கட்சியினுடைய தொண்டனாக நமக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து இந்த கட்சியில நம்மை உயர்த்தி இருக்கின்றாங்க. இன்னைக்கு உள்ளே வரக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களையும் அரவணைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பமாக அவர்கள் உணர வேண்டும். ஏன்னா மேடையில் இருக்கக்கூடிய எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கிறாங்க பாருங்க. அதனால்தான் இன்னைக்கு இந்த சிறப்பு செயற்குழுல அவர்கள் எல்லாம் மேடையிலே அமர்த்த வேண்டும் என்று நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ நாயகி அவர்கள் எல்லோரையும் மேடையில் அமர்த்தி இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் குடும்பமாக உணர வைக்க வேண்டும் என்றால் அது உங்களால் மட்டும்தாங்க முடியும். யார் கட்சியில் இணைந்தாலும் கூட இது குடும்பம், இது ஒரு சித்தாந்தம், இது ஒரு கோட்பாடுகளால் நடக்கக்கூடிய ஒரு கட்சி. அதை நீங்க தான் செய்யணும். அவர்களோடு நேரம் கொடுங்க, வண்டியில போகும்போது கூட்டிட்டு போங்க, சீனியர் லீடரா இருக்கீங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க, டீ கொடுங்க, சாப்பிட வைங்க, கட்சியினுடைய நிகழ்ச்சிக்கு மரியாதை அளித்து சேர் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து மேல உட்கார வைங்க. அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சினா என்னோட தெரியட்டுங்க, முழுமையா மோடியை படித்திருக்கலாம், வந்திருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சில விஷயங்களை படித்திருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய சித்தாந்தத்தை அவர்கள் படிக்க வைக்க வேண்டும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அடுத்த 2 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்க போகுது. நிறைய தலைவர்கள் சேர போறாங்க, நிறைய பேர் வர போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, ஒருவரையும் அணைத்து இணைத்து இந்த குடும்பத்தில் ஒரு அங்கமாக அவர்கள் உணர வைக்க வேண்டும். இது 3 நடந்ததுன்னா 2026 நம்ம ஆட்சிக்கு வருவதை யாருனாலும் தடுக்க முடியாது.